ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து ஹோம் டெக்கார்லேருந்து எல்லாமே ரொம்ப பட்ஜெட்டான அமௌண்ட்டில் ஜஸ்ட் 100 ருபீஸ் 50 ருபீஸ்லேயே சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு போன இடம் தாங்க துடியலூரில். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண டிமார்ட்டுங்க. ரொம்ப நாளாக இந்த டிமார்ட்டுக்கு போகணும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஏதாவது ஒரு ரீசனால், ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா ஃபினான்ஷியல் ரீசனால் கூட நாங்கள் போகவே மாட்டோங்க, ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த டைம் போயே ஆகணும்னு சொல்லி சடனாக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் நாங்கள் டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். உண்மையாக சொல்லட்டுமாங்க, போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸில் இனிமேல் டிமார்ட் பக்கமே போகக்கூடாதுப்பா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் உடனே என்னென்னமோ நினச்சிக்காதீங்க, நான் ப்ராடக்ட் வைஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நம்ம டிமார்ட் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஏகப்பட்ட திங்ஸில் எதை வாங்குறதுனே தெரியாமல் நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம். ஆனால் அங்கே போய் பில்லை பார்த்தா வேற லெவலில் ஆயிரும். ஸோ பில்லு விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் பயந்துட்டு அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணோம். மற்றபடி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கினதுல எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தது நாங்கள் உள்ளே போன உடனே வீட்டுக்கு தேவையான காஃபி தூள், டீ தூள் இந்த மாதிரி செக்ஷன்லாம் இருந்தது. தென் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா அரிசி, பருப்பு, பயிர்கள் என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டம்ஸும் வந்து நம்ம லூஸ்லேயும் வாங்கிக்கலாம், பேக்கெட்லேயும் இருக்கும். மற்ற ஸ்டோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு டிமார்ட்டில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. ஸோ அந்த ஐட்டம்லாம் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வரும்போது ஸ்நாக்ஸு, ஜூஸு, குட்டீஸ்க்கு வேணுங்கிற ஸ்டேஷ்னரிஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குதுங்க. அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், எதாவது வாங்குறதுனே தெரியல. ஏன்னா பார்க்கும்போது எல்லாமே பரவாயில்லையா, இந்த ரேட்டில் கிடைக்குது, கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடுறோம். பில்லு வரும்போது தான் ஐயோ இவ்வளோ வாங்கிட்டோமே, இவ்வளோ பில் ஆகிடுச்சு அப்படின்னு தோணும். மற்றபடி ரேட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஓகேன்னு தாங்க தோணுச்சு. ஸோ நீங்கள் டிமார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட் எப்படி இருந்தது, கட்டுப்படியாச்சா, இல்லை அதிகமாக இருந்ததா, இல்லை இதை விட கம்மியாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சரி, அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கே விட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் செட்டுங்க. அடங்கப்பா, கிச்சன் செட்டுன்னு ஒரு சைடுக்குள்ளே போயிட்டோம். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே கம்மி ரேட்ல பார்க்கும்போதே குட்டி குட்டியா அழகா இருந்தது. எனக்கு பார்க்கும்போது எல்லாத்தையுமே தூக்கி உள்ள ட்ராலியில வச்சுக்கலாங்கிற அளவுக்கு தோணுச்சுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெருசா எனக்கு வந்து ஒரு தாட் கிடையாது. கிச்சன்ஸ் எல்லாம் வந்து எப்படி அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்படி வச்சுக்கணுங்கிறத கூட தெரியாது. ஆனா ஏதாவது வீடியோஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்மளும் வைக்கணுமே, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எங்க ஆர்டர் பண்றது. ஏன்னா இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன் தாங்க. ஸோ ஆன்லைனில் தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கடைக்கு போய் எனக்கு அது பார்த்தது எல்லாமே நான் நினச்ச மாதிரியே இருக்கே, அதனால அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே அந்த ரேட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக சில பிளேட்ஸு, கிண்ணம், ஸ்நாக்ஸ் போடுறதுக்குன்னு குட்டி பிளேட்டு, அதுக்கப்புறம் காஃபி கப்பு, நார்மலாக சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது வந்து என்னோட பட்ஜெட் லிஸ்ட்லேயே கிடையாது ஆக்சுவலாக. இதெல்லாம் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் தூக்கி உள்ளே போட்டது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் போய் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி போயிருப்பீங்க, பட் இந்த பிளானே உங்கள் கணக்கில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நடந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இங்கே போனதில் எனக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது கூட நான் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம வெளியே வாங்குறத விட ஜஸ்ட் நம்ம ஒரு 50 ரூபா கம்மியாக இருந்தாலும் ஈஸியாக வாங்கிடுவோம். பட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா அந்த ரேட்டு கூட எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்து நான் ஒரு கிஃப்ட் கூட நான் இங்கே வாங்கியிருந்தேன். எனக்கு அதுவுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. போனதில் எனக்கு இன்னொரு லக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதோ பார்க்குறீங்களா ஆயில் பாக்ஸு, இந்த பருப்புகள்லாம் வைக்கிற மாதிரி அரிசி, சின்னதாக வைக்கிற கடுகு, இந்த முளைவெட்டி டப்பான்னு சொல்லுவாங்க. அது உங்கள் இதில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில, நீங்கள் என்ன பேருக்கு சொல்லுவீங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அந்த செடி வைக்கிற மாதிரி தொட்டி, இந்த ஆயில் வைக்கிறதுல வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, நிறைய ஐட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் அங்கே போய் பார்த்துருந்தேன் சீரீஸாக. பார்க்கும்போது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை தான். ஆனாலும் பில்லு பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அழுவோம் இல்லை, அதனால் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஆகணும். காலையில் சீக்கிரமாகவே போயிடணும். மெயினாக சொல்லணும்னு நினச்சேங்க, வீக் டேஸில் போனால் தான் வந்து வீக்கெண்டில் போனால் தான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி நாங்கள் வீக் டேஸில் போனோம். ஆனால் இப்போ எங்களை மாதிரியே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். வீக் டேஸில் கூட சரியான கூட்டம் தான் நாங்கள் இன்றைக்கி போகும்போது. எனக்கு கண்டிப்பாக இந்த கண்ணாடி பற்றி சொல்லி ஆகணும். நான் ரீசெண்டாக ரொம்ப மாதமாக எனக்கு ஒரு கண்ணாடி வேணும், ஏன்னா பைக்கில் போகிறப்ப எனக்கு கண்ணு சீக்கிரமாக சவந்துடும் சொல்லிட்டு ஒரு கூலர் வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன். அவரும் நிறைய கடை கூட்டிகிட்டு போவார். ஆனால் அதில் கூட பட்ஜெட் பார்த்து எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்லுவேன். 100 ரூபாய்க்கு யாரையும் தருவாங்க அப்படின்பாங்க. பட் எனக்கு இங்கே கிடச்சது, எனக்கு இதுவுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தென் நெக்ஸ்ட் லேடிஸ் கலெக்ஷன் சொல்லி போய் பார்த்துருந்தோம். அங்கே டாப்பு, டிஷர்ட்டுன்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரலாம். எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நான் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற, குளிக்கிறப்ப யூஸ் பண்ணுற டவுலு, பாய், துண்டு, தென் என்ன சொல்கிறது, லுங்கி, பெட்ஷீட்டு,
அதாவது எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். தென் ரெண்டாவது ஒரு ஷாக் ஆகிற விஷயம் என்னன்னா, இங்கேயே வந்து நம்ம ட்ரையல் பண்ணுறதுக்காக ட்ரையல் ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க. ஸோ டிமார்ட்ல இதெல்லாம் கூட நான் இதுவரை கேள்வி கூட படல அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல. ஏன்னா இங்கே வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 டே ஆகும் தாராளமாக நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு. நிறைய டைம் எடுத்து ஒவ்வொன்றையும் எடுத்து போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கிறதும் நல்லா இருந்தது. ஸோ மென்ஸ் கலெக்ஷனும் அடுத்ததாக பார்த்தோம். அப்புறம் அவரும் கொஞ்சம் கூலர்லாம் பார்த்தாரு, அவரும் ஒரு கூலர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிமார்ட்டுக்கு போயிருக்கேன். இது ஒரு விளாகாக எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. பாதியிலேருந்து தான் நான் வீடியோவே எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ரேட், அங்கே இருந்த கலெக்ஷன் இது எல்லாமே பார்க்கும்போது நம்மள மாதிரி நிறைய பேர் பட்ஜெட் வைஸ் தேடுறவங்கன்னு ஒருத்தவங்க ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப் டு A to Z வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக மற்ற ஸ்டோரோட கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நான் ஷூராக சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டிமார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என்னங்க டிமார்ட் இதை விட கம்மியான ரேட்டில் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்டோர் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.